ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். எபிசோட் 16 பார்த்தாச்சு. என்ன வைக்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுது இந்த எபிசோட் 16 பார்க்கும்பொழுது. எபிசோட் 16 மட்டும் இல்லை, ஆக்சுவலி வந்து என்னால் ரெசிஸ்ட் பண்ண முடியல. நான் எல்லா எபிசோட்ஸுமே பார்த்துட்டேன். அதுக்கப்புறமாவும் எனக்கு இருந்த கேள்வி வந்து இதுதான், என்ன வைக்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. எபிசோட் 16ல இன் பர்டிகுலராக என்னென்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்ருதிகா எல்லா கண்டஸ்டன்ஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு உங்க லவ் லைஃப்ல, அதாவது ப்ரீவியஸ் லவ் லைஃப்ல நடந்த ஒரு மெமரபிள் மொமெண்ட் அதை வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி, சர்ப்ரைசிங் மொமெண்ட் அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஆளாளுக்கு ஒன்று சொல்லும் பொழுது தேஜஸ் மட்டும் சொல்லிட்டாரு, எனக்கு வந்து நேஹாவை ஹர்ட் பண்ண வேணாம், அதனால நான் சொல்ல மாட்டேன்னு. இது வந்து பார்க்கும்பொழுது வாவ் சூப்பர், தேஜஸ் என்ன இவ்வளோ மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. தேஜஸ் வந்து ஒவ்வொரு நாளும் அவர் வந்து மாத்திக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. ஆஸ் அ பர்சனா வந்து அவரே வந்து அவர் ஒரு ரியல் ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து ஃபிட் இன் பண்றதுக்காக அவர் ட்ரை பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அவர் ஜென்யூனா ட்ரை பண்றாரு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இன்னொரு பக்கம் யோசிக்கும் பொழுது ஆல்ரெடி நேஹா அண்ட் தேஜஸ்குள்ள வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால இதை இன்னும் கொஞ்சம் போட்டு இன்னும் கொஞ்சம் குழப்ப வேணாம் அப்படின்றதுனால அவர் வந்து அப்படியே சட்டிலா விட்டுட்டாரு. எனக்கு சொல்றது வந்து விருப்பம் கிடையாது, இப்போதைக்கு சொன்னா சந்தோஷமா தான் இருக்கும், பட் அது எனக்கு சொல்ல வேண்டாம், அது வந்து நேஹாவை ஒரு வேலை ஹர்ட் பண்ணலாம், அதனால நான் சொல்ல மாட்டேன்ட்டாரு. நல்ல விஷயமாவே நான் பாக்குறேன். அடுத்து ஸ்ருதிகா பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பிராவோ வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வந்துட்டாரு. இப்போ வந்து இன்னும் 2 வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபீமேல்ல வந்து பாத்தீங்கன்னா நிவேதிதா வந்திருந்தாங்க, மேல்ல பாத்தீங்கன்னா ரெக்ஸ் வந்திருந்தாரு. இந்த நியூ கண்டஸ்டன்ஸ்லாம் வந்த உடனே வந்துட்டு ஒரு ஸ்பீட் டேட்டிங் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொன்னாங்க. ஸ்பீட் டேட்டிங்னா டக்கு டக்குன்னு கொஞ்ச நேரத்துல நீங்க பேசலாம், ஃபாஸ்டா டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. நீங்க யாருனாலும் சூஸ் பண்ணி, இங்க இருக்கிற அத்தனை பெண்கள் அத்தனை ஆண்களையும் வந்து நீங்க சூஸ் பண்ணி டக்குன்னு ஸ்பீட் டேட் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் எல்லாருமே வந்து எல்லாரோடையும் பேச ட்ரை பண்ணாங்க. முக்கியமா ரெக்ஸ் பாத்தீங்கன்னா நேஹாவை முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறதுனால நேஹா கூட வந்து ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு ட்ரை பண்ணாரு. ஆனா நேஹா வந்துட்டு கொஞ்சம் கூட மூஞ்சே கொடுக்காம, இல்ல எனக்கு வேணாம், இது போதும், ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு அப்படின்னு ரொம்ப பிளண்டா அவங்க சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சும் போயிட்டாங்க. எனக்கு போதும், நான் எந்திரிச்சு போறேன்ற மாதிரி. ஸோ அது வந்து ரெக்ஸுக்கு அப்படியே மூஞ்சே சின்னதாயிடுச்சு. அவர் அதை சொல்லவும் செஞ்சார். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸோட உள்ள வருவோம், அந்த கான்ஃபிடன்ஸ் அடிச்சு நொறுக்கிற மாதிரி இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அடுத்து பாத்தீங்கன்னா வீணாவோட வந்து அவர் நல்லா பேசினாரு. வீணா ஜென்ரலாவே வந்து எல்லாருக்கிட்டையும் வெல்கமிங்கா பேசுவாங்க இல்லையா? அவங்க யாரையும் டக்குன்னு எடுத்தறிஞ்சு எல்லாம் பேச மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ரெக்ஸ் கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே நல்லா தான் பேசினாங்க. ஸோ அதை வந்து ரெக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா எடுத்துக்கிட்டாரு. ரெக்ஸ் வந்து கேட்கிறாரு, உங்களுக்கு ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல யாரோடய இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், தினேஷோட நான் டேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத அவங்க தெளிவா சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து ரெக்ஸ் அழகா விலகி இருக்கணும், ஆனா ரெக்ஸ் வந்துட்டு அதை பண்ணல. ஏன்னா ரெக்ஸ் கிட்ட கம்ஃபர்டபுளா பேசின ஒரே பர்சன் வந்துட்டு வீணா. அடுத்தது பாத்தீங்கன்னா மோனிஷா பேசும்பொழுது அவர் என்ன நினைச்சாருன்னா, மோனிஷா வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறது வந்து நடிக்கிற மாதிரி இருக்கு, அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஸ்வீட்டா இருக்க ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரெக்ஸ் நினைச்சுக்கிட்டாரு. அடுத்து நிவேதிதா வந்தாங்க. ஸோ நிவேதிதாவும் எல்லாருக்கிட்டையும் பேச ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல பிடிச்சது வந்து தேஜஸ் சார். அதுக்கப்புறம் தினேஷும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, அப்புறம் ஆபத்தியும் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் டேட்லாம் முடிஞ்ச கையோட ஸ்ருதிகா வந்து இங்க இருக்கிற ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட்டை சூஸ் பண்ணி வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்தவங்க எல்லாமே வந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லவும், நிவேதிதா வந்து தேஜஸ் கூப்பிடுறாங்க. தேஜஸ்க்கு வந்து ஐயோ இருக்கிற பிரச்சனையில இது வேறையா அப்படிங்கிற ஒரு ஃபீலோட தான் அவர் வந்து நிக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா பிராவோ வந்துட்டு பிரியங்காவை கூப்பிடுறாரு. பிரியங்காவை கூப்பிடும்பொழுது வெக்கையோடைய முகமே வந்து சின்னதாகுது. அது கொஞ்சம் பொசிசிவா ஃபீல் பண்றாரு. பிரியங்கா வந்து ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. கொஞ்சம் வெக்கையை வந்து பொசிசிவா தான் ஃபீல் பண்ணாரு. அண்ட் இந்த மாதிரி பொசிசிவ்னஸ் ஏற்றி விட்டு கொஞ்சம் வெளியேற்றுறதுலாம் வந்து ஜென்ரலாவே பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. ஸோ பிரியங்கா அதை என்ஜாய் பண்ணாங்க. ரெக்ஸ் பாத்தீங்கன்னா நான் வீணாவோட தான் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு கேட்டாரு. ஸோ எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடி முடிஞ்ச உடனே இப்போ ஸ்ருதிகா அந்த 2 வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் கிட்ட கேட்கறாங்க, நீங்க யாரு கூடயாவது இங்க டேட் போனோம்னா யாரோட போனோம் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு நிவேதிதா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ற பர்சன் வந்து தினேஷ். பட் தினேஷ் வந்து டைரக்டாவே சொல்லிடுறாரு, எனக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ரீசன் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒருத்தர்கிட்ட வந்து டேட் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது வீணா கூட டேட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்கள பத்தி தான் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ புதுசா எந்த பர்சன் கிட்டயும் எனக்கு டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் அங்கேயே வந்து பவுண்டரிஸ் செட் பண்றாரு. எனக்கு யாரு கூடயும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க வந்து ரெக்ஸ் என்ன பண்றாரு, வீணா கிட்ட கேட்கிறாரு டேட்டுக்கு. வீணா என்ன பண்றாங்க, முடியாதுன்னா மூஞ்சி அடிச்ச மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க, போறேன் அப்படின்ற மாதிரி, டேட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி. பார்ட்னரா தினேஷ்க்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்திருக்கு. பட் ஸ்டில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அந்த பொசிசிவ்னஸ் இருந்துச்சு, பட் ஸ்டில் வந்து நம்பிக்கை இல்லாம போல, அவன் மேல நிறைய நம்பிக்கை இருந்தது, ட்ரஸ்ட் இருந்தது,
அதனால எனக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த நம்பிக்கையை வந்து வீணா கொடுத்துருக்காப்புல அப்படின்னு சொன்னாரு. இதுதான் வந்து ஒரு மெச்சோர்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு வேண்டிய ஒரு விஷயம். இங்கனாலும் நீ போனாலும் நீ திரும்பி என்கிட்ட வந்துருவ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து ஒரு மெச்சோர்ட் ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான விஷயம். அது இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல தினேஷ் அண்ட் வீணாக்கு அமைஞ்சது வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப கியூட்டா இருந்தது. இவ்வளவு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா ரெண்டு பேருக்குள்ள அப்படின்ற மாதிரி இருந்தது. தினேஷ் வந்து வீணாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்றது வந்து இந்த விஷயத்துல வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. வீணா சொல்றதுக்கு முன்னாடி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு வீணாவை பத்தி. அவளுக்கு யாருக்கிட்டயோ வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி நான் வரமாட்டேன், நான் பேச மாட்டேன்னு சொல்றது அவளோட கேரக்டர் கிடையாது, அதனால அவ வந்து போய் பேசுறா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து ஒரு பார்ட்னரை புரிஞ்சு வச்சிருக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தினேஷ் அண்ட் வீணா பார்க்கும்பொழுது ரொம்ப ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு, மற்றவங்க பொறாமப்படுற கப்பலா நாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே வந்து நிறைய பேருக்கு அவங்க வந்து இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்கன்னு தான் தோணுது. ஸோ டேட்லாம் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ஸ் அண்ட் வீணா டேட் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ரொம்ப ஃப்ளர்ட்டியா ரெக்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. நீ வந்து ரொம்ப மாயையில் இருக்கிற, உனக்கு வந்து ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னு நீ நினைக்கிற, அது உண்மை கிடையாது அப்படின்லாம் வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு. இந்த இடம் ஒன்று அப்படி பண்ண வைக்குது, இந்த ஷோக்காக தான் நீ அப்படி இருக்க அப்படின்ற விஷயத்த சொல்லி வீணாவை அதை நம்ப வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. பட் வீணா வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க. இல்லை, எனக்கு தினேஷை பிடிச்சி தான் நான் இருக்கேன், எனக்கும் அவருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்றத வந்து திரும்பி வீணா சொல்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல ரெக்ஸ் வந்து ட்ரை பண்றாரு வந்து வீணாக்கு தெரியுது இல்லையா, அப்போ வந்துட்டு கிளியரா அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீ வேணாம், எனக்கு நான் ஆல்ரெடி தினேஷோட வந்து டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால நீ வந்து என்கிட்ட வரவே வராத அப்படின்னு அவங்க சொல்லாம அவங்க வேற மாதிரி சொல்றாங்க. எப்படின்னா, இன்னும் நிறைய பெண்கள் இருக்காங்க, நீங்க அவங்களெல்லாம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஏன் என்ன பிடிக்கலையா அப்படின்னு அவர் கேட்கும்பொழுது, ஆமா, ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்ல அப்படின்னு சொல்லாம அவங்க என்ன சொல்றாங்க, அப்படி சொல்லல, நீ வந்துட்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோடய போய் பேசி பழகி பார்த்துட்டு வா, ஃபர்ஸ்ட் பார்த்ததோடய ஃபிக்ஸ் ஆகாத அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டா வீணா வந்து ஹோப்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. திரும்ப ரெக்ஸ் வந்து வீணா கிட்ட வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. இது அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நடக்கும். ரெக்ஸ் வந்து திரும்ப வந்து வீணாவை ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. வீணா நிறைய இடத்துல சொல்றாங்க. ஸோ வீணா வந்து பவுண்டரிஸ் கிராஸ் பண்ணாங்களா எந்த இடத்துலயும் அப்படின்னு கேட்டா, பவுண்டரிஸ் அவங்க கிராஸே பண்ணல, அவங்க பவுண்டரிஸ்குள்ள தான் நிக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க பவுண்டரிஸ் வந்து ரெக்ஸுக்கு ட்ரா பண்ணல அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ரெக்ஸ் கிட்ட வந்துட்டு இதுதான்ப்பா விஷயம், நான் டேட் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன ட்ரை பண்ணாலும் இது நடக்காது என்கிட்ட, நீ வேற ஒரு பொண்ணை பாருப்பா அப்படின்னு டைரக்டா அவங்க சொல்லாம, பிடிச்சிருக்கான்னு கேட்கும்பொழுதுலாம் பிடிக்கலாம்லாம் சொல்லல, இப்பதான் நம்ம பார்த்திருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் பேசி பார்ப்போம், வெளியில போய் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிலாம் அவங்க சொல்லும் பொழுது அங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஹோப்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால ரெக்ஸ் திரும்ப வந்து வீணாவை ட்ரை பண்றாரு. அவர் தனியா பேசும்பொழுது, அடுத்தடுத்த எபிசோட்ல சொல்றேன், அவர் தனியா பேசும்பொழுது கூட மற்றவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காரு, வீணாக்கு ஆக்சுவலி அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வரணும் தான் இருக்கு, தினேஷ் தான் வந்து ஸ்டாப் பண்ண, தினேஷை விட்டுட்டு வீணாவை கூட்டிட்டு வரது எனக்கு ஈஸி தான், ஆனா எனக்கு தினேஷை பார்க்கும்பொழுது பாவமா இருக்கு அப்படிலாம் பேசுறாரு. விச் இஸ் நாட் ட்ரூ. வீணாக்கு தினேஷை ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படி கூப்பிட்டாலும் அவங்க வர போறது இல்லை, ஆனா நான் வர மாட்டேன் அப்படிங்கிறத மூஞ்சில் அடிச்ச மாதிரி அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் வீணாவுடைய பிரச்சனை. வீணா வந்து ரொம்ப சாஃப்டா இருக்காங்க, ஸ்வீட்டா இருக்காங்க, ரொம்ப போல்டு. அவங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பேசும்போது வந்து இவங்க டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அவங்க ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப போல்டா இருக்காங்க, மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் பேசுவாங்க அப்படின்னு தோணுச்சு. பட் போக போக பார்க்கும்பொழுது அவங்க வந்து நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது மற்றவங்கள அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கஷ்டப்படுத்தாம நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து விலகி வரணும்னு பாக்குறாங்க. வாயை திறந்து சொல்லாம அது எப்படி நடக்கும். அடுத்து ஆவிதன் நிவேதிதா, இது வந்து ரொம்ப புரியாத புதிரா இருந்தது. எடுத்த உடனே அவங்களுடைய டாக்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பேசினாங்க. அண்ட் மோரோவர் அவங்க கான்வர்சேஷன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, லாயல்ட்டி பத்தி பேசுறாங்க. இங்க லாயல்ட்டி வந்து எல்லாருமே ஒரு குவாலிட்டியா பேசிட்டு இருக்காங்க. அதாவது தன்னுடைய பார்ட்னர் வந்து லாயலா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு குவாலிட்டியா பேசிட்டு இருக்காங்கன்னு ஆபித் சொன்னாரு. அப்போ நிவேதிதா சொன்னாங்க, லாயல்ட்டிங்கிறது வந்து குவாலிட்டியா எப்படி நம்ம பார்க்க முடியும், அது வந்து பை ப்ராடக்ட், அது டிஃபால்ட்டா இருக்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப்னா வந்துட்டு அதுல லாயல்ட்டி இருந்தே ஆகணும், அது மஸ்ட். அது எப்படி ஒரு குவாலிட்டியா பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அது. லாயல்ட்டிங்கிறது வந்துட்டு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் தானா இருக்க வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயமே ஒரு ரிலேஷன்ஷிப்னு போனாலே லாயல்ட்டி அங்க இருக்கணும், அதுதான் வந்துட்டு முக்கியம் இல்லையா. அதை எப்படி வந்து ஒரு குவாலிட்டியா பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க பேசுனது வந்து
ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரூ, வெரி ட்ரூ அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களோட கான்வர்சேஷன் வந்து ரொம்ப நல்லா போச்சு. 2 பேரும் இன்டெப்த்தா பேசிக்கிட்டாங்க. 2 பேருக்கும் ஒரு நல்ல சிங்க் இருந்த மாரி இருந்தது. ரொம்ப செல்லம், தங்கம் அப்படிலாம் கொஞ்சிக்காம 2 பேருக்குள்ளேயும் வந்துட்டு நெறைய விஷயங்கள் பர்சனலா பேசிக்கிட்ட மாரி தெரிஞ்சுச்சு. இதுல வந்து ஒரு டாஸ்க் நடக்குது. இங்க தான் வந்து முக்கியமான விஷயமே, எபிசோடோட முக்கியமான விஷயமே இதுல தான் இருக்கு. டாஸ்க் நடக்குது. அந்த டாஸ்க்ல வந்து உங்க ஜார்ல ஆல்ரெடி ஸ்பைஸ் ஜார் ஃபில் பண்ணியிருக்காங்களா, அந்த ஸ்பைஸ் ஜார்ல வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் அவங்கள பத்தி பேசி இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் போடணும்னா போடலாம் அப்படின்ற மாதிரி வருது ஒரு டாஸ்க். அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, காலையில வெக்கே கிட்ட சிந்தூரி வந்து என்னோட மசால் தோசை எடுத்துட்டு வான்னு ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. ஸோ அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு வெக்கேவும். இப்போ வந்து பிரியங்கா அண்ட் வெக்கேக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் வந்து நல்லா க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்பைஸ் ஜார் டாஸ்க் வருதா, இந்த டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் சிந்தூரி வந்து பேசுறாங்க. சிந்தூரி வந்து எனக்கு வந்து ஒரு மசால் தோசை கேட்ட உடனே எனக்காக வந்து வெக்கே எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அது வந்து ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா அவங்களுக்கும் வெக்கேக்கும் குள்ள நடந்த ஒரு மொமெண்ட்டை பத்தி எலாபரேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்தது பிரியங்கா. பிரியங்கா என்ன பண்ணாங்கன்னா, அந்த தோசை, மசால் தோசை எடுத்துட்டு வந்து குடுத்தது அப்படின்னு அந்த டாபிக்க வந்து இவங்க முடிச்சுட்டு போன கையோட, அதே டாபிக் எடுத்து வந்து பிரியங்கா பேச ஆரம்பிச்சாங்க. "எனக்கு யாருமே மசால் தோசை தரலப்பா. எனக்கு யாருமே தண்ணி எடுத்து குடுக்கலப்பா" அப்படின்னு ஆரம்பிச்சவங்க. சிந்தூரி வந்து சொன்னாங்க, "அதெல்லாம் நான் கேட்டேன். அதனால குடுத்தாப்புல" அப்படின்னு. உடனே வெக்கே சொன்னார், "நான் உனக்கு கூட தான் மைக் குடுத்தேன்." அப்படின்ற மாதிரி. "அதையும் நான் கேட்டேன். அதனால குடுத்தீங்க." அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொன்னாங்க. "இப்ப நீ என்னதான் சொல்ல வர?" அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன் போச்சு. அப்போ பிரியங்கா சொன்னாங்க, "அப்ப நான் உள்ளத உள்ளபடியே சொல்லிட்டுமா?" அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று கேக்குறாங்க பிரியங்கா. கேட்ட உடனே வெக்கே சொல்றாரு, "சொல்லு, நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லு" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ உடனே பிரியங்கா ரொம்ப ஓப்பனாவே வந்து, "நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம்?" அப்படின்னு கேட்கவும், "நம்ம டேட்டிங் ஷோக்கு வந்திருக்கோம். இங்க வந்து என்ன பண்ணோம், லவ் பண்ணோம். நானும் நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருக்கோம். அதுக்கு தான் நம்ம இங்க வந்தோமா?" அப்படின்ற மாதிரி கேட்கவும், சிந்தூரி டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, "ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நாளைக்கு லவ்வா கூட மாறலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஜென்ரிக்கா தான் அவங்க சொல்றாங்கன்னு தெரியுது சிந்தூரி. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வா மாறலாம் அப்படின்னு ரொம்ப ஜென்ரிக்கா தான் சொல்ற மாதிரி இருக்கு. பட் அந்த சிச்சுவேஷன்ல அவங்க சொல்லும் பொழுது ஃப்ரெண்டா இப்போ ரொம்ப க்ளோஸா இருக்கிறது வெக்கேவோட தான். அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் டக்குன்னு சொன்னோன்னே பிரியங்கா வந்து அது ட்ரிகர் பண்ணிருச்சு. "ஓ அப்படியா? அப்படின்னா இந்த எண்ணத்தோட தான் நீங்க பழகியிருக்கீங்களா? இப்போ உங்க எண்ணம் வெளியில வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருந்தது. எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. நீங்க என்ன எண்ணத்தோட வெக்கேவோட பழகிட்டு இருக்கீங்கன்றது வந்து எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க. அது வந்து பெரிய ஸ்டேட்மெண்ட் தான். அவங்க அதை சொல்லியிருக்க கூடாது தான். அதாவது ஒரு சபையில சொல்லியிருக்க வேணாம். அது வேணா தனியா வந்து வெக்கே கிட்ட நான் இப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஒரு சபையில சொல்லியிருக்க வேணாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வெக்கே இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு கொஞ்சம் சரியா படல. அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல வந்து ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு வைக்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டுத்தையுமே வந்து அழகா ஹேண்டில் பண்ணலாம். ஆனா அவர் வந்து ஏதாவது ஒண்ணுத்தை தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நிக்கிற மாதிரி இருக்கு. வெக்கே எந்த இடத்துல ஹர்ட் ஆயிருக்காருன்னு புரிஞ்சுச்சு. வெக்கே வந்து சொல்றாரு, "எனக்கும் பிரியங்காவுக்குள்ள நிறைய நல்ல மொமெண்ட்ஸ் இருக்கு. அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் பத்தி பேசி ஸ்பைஸ் ஜார்ல ஸ்பைஸ் ஆட் பண்ணாம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து சபையில எல்லாருக்கும் முன்னாடி பேசணுமா? அது வந்து அவருடைய ஆதங்கம். அது பத்தாததுக்கு ஃப்ரெண்டு கூட வச்சு என்ன பேசிட்டியே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்கு அவர் மனசுல. நான் ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி தப்பா பேசுறேன்னு சொல்லும்பொழுது, அது ஃப்ரெண்டுக்காகவும் டிஃபெண்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா அது அவர் அங்க ஓப்பனா சொல்லல. டக்குன்னு வந்துட்டு, அவ எனக்கு ஃப்ரெண்டு, நீ எனக்கு அப்படியா?" அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா, அங்க அது முடிஞ்சிருக்கும். அது முடியாம அப்படியே நீண்டுட்டே போச்சு. அந்த இடத்துல வந்து வெக்கே பேசாம இருந்தது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த இஷ்யூவை ஃபுல்லா சார்ட் அவுட் பண்ணியிருக்கான். "அவ எனக்கு ஃப்ரெண்டு, நீ வந்து எனக்கு யாரு? அது உனக்கு தெரியும்ல" அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருக்கும். அகைன் அதுக்குமே வெக்கே என்ன சொல்லுவாருன்னா, "என்னால வந்து சபையில எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல முடியாது. ஏன்னா சபையில எல்லாருக்குமே தெரியாது. எல்லார்கிட்டயுமே வந்து பிரியங்கா வந்து என்ன ஒரு ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லி வச்சிருக்காளே ஒழிய, என் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறது வந்து அவ யார்கிட்டயுமே எக்ஸ்பிரஸ் பண்ணல. அதனால என்னால சொல்ல முடியாது" அப்படின்னு அவர் சொல்லலாம். பட் ஸ்டில் பிரியங்காவும் வெக்கேவும் நைட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பேசினாங்களாம். பேசும்பொழுது பிரியங்கா தன்னோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத வந்து வெக்கே கிட்ட சொல்லியிருக்காங்களாம். இதை வந்து அதுக்கப்புறம் எபிசோட்ல பிரியங்காவுமே வெளியில சொல்றாங்க. இந்த மாதிரி நான் பேசினேன் நைட்லாம், எனக்கும் அவருக்கும் என்ன இருக்கு அப்படின்றது வந்து அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவர் ஏன் வந்து வாய மூடிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. விச் இஸ் அ வெரி வேலிட் பாயிண்ட். வெக்கேவை பார்த்து ஏன் வெக்கே இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கணும்னா, இன்னொரு விஷயத்துக்கு எது கேட்கணும்னா, சிந்தூரி வந்து கேட்குறாங்க, அவ தான் பிரேக்கப்னு சொல்லிட்டால, அவளுக்கும் உனக்கும் மத்தியில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டால
அப்புறம் ஏன் இப்படி வந்து பேசுறா அப்படின்னு சிந்தூரி கேட்கும் பொழுது இவர் மண்டையை ஆட்டிட்டு இருக்காரு. ஆமா கரெக்ட் தான் அப்படின்ட்டு. அந்த இடத்துல வாயை தந்து சொல்லியிருக்கலாம், இல்ல இங்க 2 பேருக்கும் தெரியும் நாங்க என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், என்ன ஃபீலிங்ஸ் எங்களுக்கு இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அவ எல்லாருக்கும் முன்னாடி ஒத்துக்கலையே தவிர என்கிட்ட ஒத்துக்கிட்டா அப்படின்றது சிந்தூரி கிட்ட சொல்லியிருந்தா சிந்தூரியுமே ஆஃப் ஆயிருப்பாங்க. இல்ல சிந்தூரி கிட்ட வந்துட்டு அவ கொஞ்சம் பொசசிவா இருக்கா, நான் அவகிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா கிட்ட வந்துட்டு நீ ஏன் இவ்வளவு பொசசிவா ஃபீல் பண்ற, ஒரு செக்யூர்ட் ஃபீலிங்கை வந்து பிரியங்காக்கு கொடுத்திருந்தாலே வந்து இந்த இஷ்யூ சார்ட் அவுட் ஆயிருக்கும். இங்க ஆக்சுவலி இங்க வந்து நான் பிரியங்காக்கு இருக்கிற 2 பிரச்சனை என்னன்னு பாக்குறேன்னா, பிரியங்காக்கு வெக்கே மேல இருக்கிற 2 கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு பாக்குறேன்னா, ஒண்ணு வந்து பிரியங்காக்கு வந்து தன்னை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணல. எல்லாருக்கும் பண்ற விஷயத்த நீ எனக்கும் பண்ணா அது எப்படி, நான் ஸ்பெஷல் இல்ல இல்லையா, உன்னோட கேர்ள் நானு, ஸோ நீ என்ன ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணு அப்படின்னு அவங்க ஒண்ணு கேட்குறாங்க. செகண்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, பிரியங்காக்கு ஒரு எண்ணம் இருக்கு, வைக்கவே எல்லாரும் வீட்டுல வேலை வாங்குறாங்க, எல்லாரும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, எமோஷனலாவும் சரி பிசிக்கலாவும் சரி அவரை வந்து எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது வந்து பிரியங்காவுடைய லாங் டைம் குற்றச்சாட்டா இருக்கு. வெக்கே கிட்டயும் வந்து டைரக்டாவே சொல்லியிருக்காங்க பிரியங்கா, உன்னை வந்து யூஸ் பண்றாங்க, நீ வந்து தண்ணி எடுத்து கொடுக்கணும்னா நீ தான் போகணும்னு அவசியம் இல்லை அப்படிலாம் நிறைய தடவை அவங்க சொல்லியிருக்காங்க வெக்கே கிட்ட. எல்லாருக்கும் தண்ணி எடுத்துக்க தெரியும், தண்ணி வேணும்னா அவங்க பார்ட்னர்ஸ் கொடுப்பாங்க, நீ போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய இடத்துல பிரியங்கா சொல்லியிருக்காங்க. இப்படி நம்மளோட பார்ட்னர் வந்து வேலை வாங்குறாங்களே, அவனும் இன்னசென்ட்டா எல்லாத்தையும் செய்யறானே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு பக்கம் பிரியங்காக்கு. ஸோ இந்த 2 விஷயமும் சேர்ந்துதான் வந்து பிரியங்காவை அப்படி பேச வச்சுச்சு அந்த இடத்துல அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த விஷயத்தை யார் வந்து ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா வெக்கே அவர்கள் தான். ஸோ அது அவர் பண்ண தவறுனதுனால ஃபிளாக் மொமெண்ட் வந்து வெக்கே வந்து 2 பேருக்கு மத்தியில, சிந்தூரி அண்ட் பிரியங்கா மத்தியில ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வராம தவறுனதுனால இந்த ரெட் ஃபிளாக் மொமெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வெக்கேக்கு தான் வந்து என்னோட ரியாலிட்டி செக் படி கொடுக்கணும். வெக்கே அவர்கள் தான் அந்த இஷ்யூவை வந்து ரொம்ப ஸ்மூத்தா சால்வ் பண்ணியிருக்க முடியும். பட் அவர் அதை பண்ணாம அங்க தவறுனதுனால அவருக்குமே நிறைய எமோஷன்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு ஹிட் ஆயிருக்கு. நம்ம கிட்ட எவ்வளவு நல்ல மொமெண்ட்ஸ் இருக்கு, ஏன் அதை பத்தி அவ பேசல அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவருக்குமே ஹிட் ஆயிருக்கு. பட் ஸ்டில் அவர் வந்து ஒரு நடுவில் நின்று ஃப்ரெண்ட்ஷிப்பா ரிலேஷன்ஷிப்பான்னு வரும்பொழுது ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும்னு அவர் நினைக்காம 2த்தையுமே சேர்த்து அவர் ஹேண்ட் இன் ஹேண்ட் தூக்கிட்டு போயிருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அங்கே வந்து வெக்கே வந்து கொஞ்சம் மெச்சூர்டா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலன்றதுக்காக இந்த மொமெண்ட்டை வந்து ரெட் ஃபிளாக் மொமெண்ட்டா சொல்றேன். கிரீன் ஃபிளாக் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தா 2 விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. ஒன்று வந்துட்டு தேஜஸ் நேஹாவை ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இல்லையா, நான் வந்து என்னோட பழைய லவ் பத்தி நான் இங்க பேச விரும்பல, அந்த சர்ப்ரைசிங் மொமெண்ட் எல்லாம் பத்தி பேசினா அது வந்து நேஹாவை ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நோ சொன்னார்ல, அதை நான் பாக்குறேன். அடுத்து தினேஷ் ரொம்ப டைரக்டாவே வந்து நிவேதிதா என்னோட டேட் பண்ண வாங்கன்னு கூப்பிடும் பொழுது ரொம்ப டைரக்டாவே வந்து அவர் சொல்லிட்டாரு இல்லையா, நான் வரல, பிகாஸ் ஆல்ரெடி ஒரு பர்சனை தெரிஞ்சுக்கணுன்ற ஜேர்னில இருக்கும் பொழுது எனக்கு இன்னொருத்தரோட டேட் போக வேணாம் அப்படின்னு டைரக்டா சொன்னார்ல. ஸோ இது 2மே வந்து நான் கிரீன் ஃபிளாக் மொமெண்டா பாக்குறேன். அந்த டைம் வந்து அந்த 2 பார்ட்னர்ஸ்க்குமே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கோம். நம்மள எங்க நிறுத்துறாங்க பாரு, நம்மள எங்க வச்சிருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கோம். அந்த ஃபீலிங்காக வந்து அவங்க 2 பேருக்குமே கிரீன் ஃபிளாக். காமெடி பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாவுடைய எவ்ரி மொமெண்ட் வந்து காமெடியாக தான் இருந்தது இந்த எபிசோட்ல. ஸ்ருதிகாவுடைய கவுண்டரா இருக்கட்டும், மற்றவங்களை வெறுப்பேற்றுறதா இருக்கட்டும், கியூப்பிடா வந்து அவங்க பண்ற சில வேலைகள்லாம் இருக்குல்ல, ஒரு கப்லையும் மாத்தி விட்டு டான்ஸ் ஆட வச்சு அவங்கள வெறுப்பேற்றுறது. ஸோ அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து செம்ம ஃபன்னியா இருந்தது. சிங் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தா ஆபித் அண்ட் நிவேதிதா இவ்வளோ வந்துட்டு எடுத்தோடனே ரொம்ப க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கு, நல்ல பாண்டிங் இருக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி சட்டுன்னு அப்படி ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்டா இருக்கு. ஸோ எபிசோட் 16 பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் மை ரியாலிட்டி செக். எபிசோடுக்கு வந்துட்டு 10க்கு வந்து 9 கொடுக்கலாம், அவ்வளோ நல்லா இருந்தது எபிசோடு. அதை விட நாளைக்கு அதாவது எபிசோட் 17 வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா வெக்கே வந்து பிரியங்கா கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க எபிசோட் 17ல, அது வந்து எந்த பொண்ணுக்குமே வந்து காண்டாகும். ஸோ அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். பாய்.